அனைவருக்கும் வணக்கம். நாம் அகப்பை சித்தர் பாடி அருளிய நற்கருத்துக்கள் பொதிந்த பாடல் தொகுப்பை பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைய இந்த பதிவு அகப்பை சித்தர் பாடல் தொகுப்பின் இறுதி பதிவாக வருகிறது. மனதையே ஒரு பேயாக கற்பனை செய்து அகப்பை சித்தர் பாடினார். அது காரணமாக அகப்பை அகப்பை என்றே பாடியதால் அகப்பை சித்தர் என்கிற பெயர் இவருக்கு நிலைத்தது. இவருடைய உண்மையான பெயர் என்ன என்பதை பற்றிய விளக்கங்களும் நமக்கு கிடைக்கவில்லை. சிலர் இதுவரை அகப்பை சித்தர் என்று சொல்லுவது கூட வழக்கம். அகப்பேய் சித்தர் என்பதுதான் சரியான பதமாக இருக்கிறது. மனதை எவ்வாறாக உருவமத்தியத்தை நோக்கி திருப்புவது, யோகக்கலையிலே சரியானபடி பயணிப்பது எப்படி என்பதை பற்றியெல்லாம் அகப்பை சித்தர் மிக தெளிவாக நமக்கு எடுத்துரைத்தார். இன்றைய இறுதியான பதிவிலே அகப்பை சித்தர் முத்தாய்ப்பாக சொல்லக்கூடிய முத்தான கருத்துக்களை பார்க்க இருக்கிறோம். ஒன்றோடு ஒன்று கூடில் அகப்பை ஒன்றும் கெடும் காணே, நின்ற பரசிவமும் அகப்பை நில்லாது கண்டாயே. ஒன்றோடு ஒன்று கூடினால் ஒன்றும் இல்லாதாகிவிடும். எந்த ஒன்றோடு எந்த ஒன்று. சந்திரகலையோடு சூரியகலை இந்த இரண்டும் கலந்து விட்டால் இரண்டும் ஒன்றாகி போகும் என்று குறிப்பிடுகிறார். இது எப்படி புரிந்து கொள்வது? கொடுமையாக தகிக்கக்கூடிய ஒரு நெருப்பிலே தண்ணீரை கொண்டு போய் சேர்த்தால் தண்ணீர் ஆவியாகி மறைந்துவிடும். அதுபோல சூரியகலை என்பது ஜீவனின் ஆற்றலாக இருக்கிறது. அதிலே சந்திரகலையை கொண்டு போய் சேர்க்கும் போது சந்திரன் என்பது அங்கே கரைந்து மறைந்து போகிறது. இப்படி வாசியிலே சந்திரகலை சூரியகலை ஒன்றாக சேர்ந்த போது இரண்டும் ஒன்றாகி கலந்து மறைந்து போகின்றன. இந்த நிலையைத்தான் ஏகத்துவம் என்று சித்தர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஒன்றாகிய நிலை அல்லது அத்வைதம் என்றும் குறிப்பிடுகிறார்கள். மனதை குறிப்பது சந்திரன், ஆன்மாவை குறிப்பது சூரியன். மனம் ஆன்மாவிலே கரையும் போது அங்கே மனம் என்கிற நிலை மறைந்து போய் ஆன்மா என்கிற நிலை பெற்று விடுகிறது. சந்திரகலை சூரியகலையை ஒன்றாக இணைத்து செய்யக்கூடிய வாசிப்பயிற்சியின் மூலமாக மாத்திரமே மனதை நம்மால் இயக்கம் இல்லாதபடி தடுத்து நிறுத்த முடியும். இந்த நிலைக்குத்தான் பரசிவ நிலை என்று அகப்பை சித்தர் குறிப்பிடுகிறார். இது ஏற்படும் போது மனதிலே குழப்பங்கள், தருமாற்றங்கள் இப்படிப்பட்ட எவையுமே இல்லாத ஆகிவிடும். மனம் கரைந்து போய்விடும் என்பதையே அகப்பை சித்தர் இப்பாடல் வாயிலாக நமக்கு தெள்ளென விளக்குகிறார். தோன்றும் வினைகள் எல்லாம் சூனியம் கண்டாயே, தோன்றாமல் தோன்றிவிடும் அகப்பை சுத்த வெளித்தனிலே. கர்ம வினைகள் அவைகள் காரணமாகவே நாம் இந்த மனித பிறவியை எடுத்திருக்கிறோம். நம்முடைய பிறவிகள் அனைத்திற்கும் மற்றும் உள்ள பிறவிகள் சார்ந்த இன்ப துன்பங்கள் யாவற்றுக்கும் மனம் காரணமாகிறது. மனதால் புலன்கள் வழியாக நாம் செய்த காரியங்கள் எல்லாம் நல்வினை தீவினை என்கிற வரிசையிலே நமக்குள்ளே நிலை பெற்று நின்று விடுகின்றன. நமக்குள்ளே என்றால் நம்முடைய ஆன்மாவுக்குள்ளே. இப்படி இந்த கர்ம வினைகள் காரணமாக எடுத்த இந்த தேகம் இன்ப துன்பங்களை சந்தித்தே தீர வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது. யோக பயிற்சிகளை மேற்கொள்ளும் போது உடலில் ஏற்படக்கூடிய வெப்ப மாறுபாடு காரணமாக பற்பல விதமான துன்பங்கள், அதிலேயும் மறைவாக இருக்கும் சில இன்பங்கள் இவை ஏற்படத்தான் செய்கின்றன. ஆனால் இன்பமோ துன்பமோ கர்ம வினைகளோ இவை எல்லாமே சூனியம் என்று குறிப்பிடுகிறார். இவை மாயைகளை அல்லாது உண்மை அல்ல என்று குறிப்பிடுகிறார். நாம் திரைப்படங்களை பார்க்கிறோம். அகன்ற வெள்ளைத்தரையிலே சலன காட்சிகள் போடுகின்றன.
ஒளிபெருக்கியிலே அந்த காட்சியிலே வரும் கதாபாத்திரங்கள் பேசும் பேச்சுக்கள் கேட்கின்றன. உண்மையிலேயே இந்த காட்சிகள் அந்த திரையில் தான் இருக்கின்றனவா என்றால் இல்லை. திரை வெண்மையாக இருக்கிறது. வெளியிலே இருந்து வந்த ஒளிச்சலனம் என்பது காட்சிகளாக வருகிறது. இதுதான் சூனியம் என்பது. இந்த உலக மாய காட்சிகளை நாம் காண்கிறோம். இது உண்மையிலேயே காட்சிகளா என்றால் இல்லை. இது ஒரு வகையான சூனியமே. இந்த சூனியத்திற்குள்ளேதான் நாம் திரும்ப திரும்ப சிக்கிக் கொண்டிருக்கிறோம். இதை எப்போது புரிந்து கொள்வது, எப்போது புரிந்து கொள்ள முடியும் என்றால், சுத்த வெளிக்குள்ளே நாம் பயணிக்கும் போது இது சூனியம் என்பது புரிய வரும். அது வரையிலும் இது புரியாது. வெளி என்பது ஆகாயம், சுத்த வெளி என்பது சலனங்கள் இல்லாத ஆகாயம். நம்முடைய ஆகாயத்தை பார்க்கிறோம். ஆகாயத்திலே முதலாவதாக நமது கண்களுக்கு தென்படுவது மேகங்கள். அதற்கு அப்பால் இருப்பது கோள்கள். அதற்கும் அப்பால் இருப்பது விண்மீன்கள். அவற்றுக்கும் அப்பால் சூனியம் இருக்கிறது. இந்த சூனியம் என்பது ஆகாயத்திலே மாத்திரம் இருக்கிறதா என்றால் நமக்குள்ளேயும் இருக்கிறது. நமக்குள்ளே ஏற்படக்கூடிய சலனங்கள், மனசஞ்சலங்கள், வியாகுலங்கள் இவை எல்லாமே மேகங்கள் என்று கருதத்தக்கவை. அதற்கு அடுத்தபடியாக இருக்கும் கோள்கள் நம்முடைய பஞ்சபூதங்களை சுட்டுகின்றன. அதை தாண்டி இருக்கும் விண்மீன்கள் நம் போன்று பிரகாசித்துக் கொண்டிருக்கும் ஆன்மாக்களின் நிலையை குறிக்கிறது. அதையும் கடந்த வெட்டவெளி என்பது பராபரத்தை குறிக்கிறது. இந்த பராபரத்தின் சன்னிதானத்திற்குள்ளே நுழைந்தான பிறகுதான் நாம் யார் என்பதே நமக்கு புரிய வரும். அதுவரையிலும் இந்த மாயை என்பது தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும். பொய் என்று சொல்லாதே அகப்பே போக்குவரத்து தானே, மெய்யென்று சொன்னக்கால் அகப்பே வீடு பெறலாமே. பொதுவாக நாம் இரண்டு விடயங்களை சுமந்து பயணிக்கிறோம். ஒன்று மெய், மற்றது பொய். ஒரு சமயம் ஞானிகள், மகான்கள் நம்முடைய இந்த தேகத்தை மெய்யுடல் என்று குறிப்பிடுகிறார்கள். பிறகு பொய்யுடல் என்றும் குறிப்பிடுகிறார்கள். ஏன் இந்த மாற்றம்? மெய்யா பொய்யா இந்த உடல்? இந்த உடல் புலன்கள் வழியாக இயங்கிக் கொண்டிருக்கும் போது மெய் என்றாகிறது. புலன்கள் வழியாக சலிக்கும் மனம் உள்ளிலே சென்று ஒடுங்கிவிட்டால் அந்த நிலையிலே இந்த உடல் பொய் என்று ஆகிறது. யாக்கை பொய்யுறவு என்று குறிப்பார்கள். ஆக்கை பஞ்சபூதங்களால் ஆக்கப்பட்ட இருக்கை இந்த உடல். இது சேர்வதும் மறைவதும் இயல்பாக நடந்து கொண்டேதான் இருக்கிறது. அப்படி என்றால் இந்த உடலை பொய் என்று சொல்வாயா, மெய் என்று சொல்வாயா? இந்த உடல் மெய்தான். எதுவரையிலும் இந்த உடலை கருவியாக கொண்டு ஆத்ம பிரகாசத்தை அதிகரித்துக் கொள்ளும் வரையிலும் இது மெய்யுடல். ஆத்ம பிரகாசத்தை பெற்று நாம் ஆன்மா என்கிற நிலையை அடைந்தான போது இது பொய்யுடல். அதன் பிறகு இது தேவையில்லை என்றாகிறது. ராமகிருஷ்ண பரமஹம்சர் எளிதாக ஒரு விளக்கத்தை சொல்வார். ஒரு கயிறை சுருட்டி வைத்து அதிலே சிறிது மண்ணெண்ணெயை ஊற்றி தீ வைத்து எரித்து விட்டால் எரிந்து முடிந்தான பிறகு அந்த கயிறு பார்ப்பதற்கு கயிறு போலவே தோன்றினாலும் அது கட்டுவதற்கு உதவாது. அந்த கயிறு வெந்து தணிந்த போது சாம்பராகி போகிறது. காற்றடித்தால் காற்றிலே கரைந்து மறைந்து விடுகிறது. அதுபோல இந்த உடல் மெய்யாக இருக்கிறது. யோக பயிற்சியிலே வென்றான பிறகு இது பொய்யாகி போகிறது. தேகம் கரைந்து மறைந்து போகிறது. இதைத்தான் இங்கே அகப்பை சித்தர் சொல்லுகிறார். எப்போது மெய் எப்போது பொய் என்பதை புரிந்து கொள் என்று குறிப்பிடுகிறார். வேதம் போதாதே அகப்பே மெய் கண்டோம் எண்ணாதே, பாதம் நம்பாதே அகப்பே பாவித்து பாராதே. இந்த உலக வாழ்க்கையிலே ஞானத்தை பெறுவதற்கு
வேதங்களை கற்று வேத மந்திரங்களை ஓத வேண்டும் என்று மக்கள் நம்பி இருக்கிறார்கள். அதனால் ஆகப் போவது எதுவுமே இல்லை. உண்மையான வேதம் ஆன்மா சார்ந்தது. அந்த ஆன்மாவை மேன்மைப்படுத்தக்கூடிய வேதம் ஓதுதல் என்பது சந்திரகளை சூரியகளை இணைத்து செய்யக்கூடிய வாசிப்பயிற்சியிலே மாத்திரமே இருக்கிறது. இந்த உண்மை தத்துவம் என்பது விளங்கும் போது மனிதன் தூய ஞானத்தை பெறுகிறான். இந்த நிலையை அடைவதற்கு அவனுக்குள்ளே சத் விசாரம் ஏற்பட்டிருக்க வேண்டும். ஆன்மா பற்றியதான கேள்விகளும் பதில்களும் எழுப்ப வேண்டும். சத் விசாரணை செய்ய வேண்டும். அது தத்துவ விசாரணையாக இருக்கிறது. இதிலே தானாக செயல்பட முடியாத போது ஞானியர் மகான்களுடைய உதவி தேவையாக இருக்கிறது. ஞானிகள் மகான்களுடைய சமீபத்திலே சென்று நம்முடைய ஐயங்களை கேட்டு தெளிவு பெறக்கூடிய அந்த நிலைக்கு சத் சம்பாஷணை என்று பெயர். நாம் நமக்கு ஏற்படக்கூடிய ஐயங்களை ஒருவரிடம் கேட்கிறோம். நமக்கு விளக்கம் சொல்லக்கூடிய அவருக்கு அனுபவம் இருக்கிறதா? அவர் நாம் கேட்கும் வினாக்களுக்கான விடையை உண்மையிலேயே அறிந்திருக்கிறாரா என்பதை கண்டறிய வேண்டியது அவசியமாகிறது. குருடும் குருடும் சேர்ந்து குருட்டாட்டம் போட்டு குட்டையிலே விழுந்த கதை என்று சொல்வார்கள். அதுபோல ஏதும் தெரியாத ஒருவரிடம் சென்று ஒருவன் தனது ஐயத்தை வினாவாக விடுத்தால் அவனுக்கு நிச்சயம் தவறான பதில் தான் கிடைக்கும். எதிரிலே இருப்பவர் நேர்மையாளர் என்றால் நேரடியாக எனக்கு தெரியாது என்று ஒப்புக்கொள்வார். ஆனால் தன்னுடைய ஒப்புக்கொள்ளாத்தனம் என்பதை பலகீனமாக கருதி எதையாவது சொல்லி கேள்வி கேட்டவரை குழப்பிவிடக்கூடிய எண்ணம் கொண்டவராக இருந்தால் அங்கே அனர்த்தம் என்பது வளைந்து போகும். எனவே யாரிடம் கேட்க வேண்டும் என்பதிலே ஒரு புரிதல் இருக்க வேண்டும். ஞானிகள், சித்த குருமார்கள், மகான்களிடத்திலே நம்முடைய ஐயத்தை கேட்கும் போது நம்முடைய ஐயம் தெளிவு பெறும். அகப்பை சித்தர் போன்ற சித்தர் பெருமக்களுடைய நூல்களை வாசிக்க வாசிக்க நமக்குள்ளே ஞானம் பெறும். அருமையான கருத்துக்கள் பதிந்த அகப்பை சித்தர் பெருமானுடைய பாடல்கள் என்றோடு நிறைவு பெறுகின்றன. மீண்டும் வேறொரு பதிவிலே வேறு நல்ல கருத்துக்களோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.